ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ் இந்த காயினில் உள்ள விவசாயத்தை பற்றி சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முழுக்க இதில் 2 விஷயங்கள் தான். அதாவது என்னென்னா இயற்கை விவசாயம், அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டுதல். இதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் இந்த காயினை 1987 அதாவது 1981லேருந்து ஒவ்வொரு உலக உணவு தினம், அதாவது வேர்ல்டு ஃபுட் டேயில் ஒவ்வொரு பொருளை ஒரு கருத்தை மையமாக வச்சு அதாவது நாணயங்கள் அச்சிட்டாங்க. அதில் ஸ்மால் ஃபார்மர்ஸ்ன்றது 1987 7வது உலக உணவு தினத்தில் இந்த காயினை வெளியிட்டாங்க. சரிங்களா? அதில் ஸ்மால் ஃபார்மர்ஸ் முதல்ல சிறு குறு விவசாயி, பெரு விவசாயி 3 டைப் விவசாயிகள் இருக்காங்க. இதில் சிறு விவசாயிகள்னால் எத்தனை ஏக்கரு, குறு விவசாயிகள்னால் எத்தனை ஏக்கரு, பெரு விவசாயிகள்னால் எத்தனை ஏக்கர் வச்சுருக்கணுன்றது ஒரு கணக்கு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சிறு விவசாயி அப்படின்றவங்க உங்களுக்கு 2.5 ஏக்கர்லேருந்து, அதாவது 2.5 ஏக்கர் நஞ்சே இருக்கணும், இல்லைன்னா 5 ஏக்கர் புஞ்சே இருக்கணும். இதுதான் சிறு விவசாயி. இதே குறு விவசாயி அப்படின்றவங்க அதை விட கம்மியானது, அதாவது 1.25 ஏக்கர் நஞ்சை, அப்படி இல்லைன்னா 2.5 ஏக்கர் புஞ்சை நிலம். அதாவது நஞ்சை புஞ்சைன்னு சொல்லுவாங்க. அது நிறைய விவசாயிகளுக்கு தெரியும், நிறைய மக்களுக்கும் தெரியும். அது உள்ளவங்க குறு விவசாயி. இன்னொன்று என்னென்னா பெரு விவசாயி 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவங்க தான். சரிங்களா? இப்போ இதில் என்னென்னா சிறு விவசாயி, குறு விவசாயிங்களுக்கு சில அரசாங்க திட்டத்தில் 100% மானியங்கள் கொடுப்பாங்க. இதே பெரு விவசாயிக்கு 75% தான் மானியம் கிடைக்கும். இப்போ நான் ஒரு வேளாண்மை துறையில் சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் தமிழக அரசு இதில் நான் வேலை பார்த்துருக்கேன். சரிங்களா? டெம்பரவரியாக வேலை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். இதில் எப்படின்னா இப்போ நம்ம சிறு விவசாயின்ற ஒரு சிறு குறு விவசாயின்னு சொல்லி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சான்றிதழ் நம்ம விஓ ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம வாங்கினோம்னா அதை வச்சு சில நலத்திட்டங்களில் மானியங்கள் கிடைக்கும். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்துக்கு விவசாயிக்கு ஒரு அட்டை கொடுத்துருவாங்க. அதில் கொண்டு போனால் தான் அரசனுடைய மானியம் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் வேலை பார்க்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ நெல்லுக்கு 5 ரூபா மானியம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சில ஸ்கீம்ஸில் மொத்தமாக நெல்லை அவங்களே, அதாவது நெல் கொடுத்து அந்த நெல்லை திரும்ப விளைவிச்சு திரும்ப அவங்களே கவர்மெண்ட்டே நாங்கள் எங்களுடைய வேளாண்மை துறையே வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ் இருக்கும். அதில் என்னென்னா பெரு விவசாயிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா பணம் அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் அவங்க பொறுத்து தான் ஆகணும். பட் அது நல்ல ஒரு திட்டம். சரிங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய திட்டங்கள் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் சொல்லணும்னு நினச்சது, இயற்கை விவசாயத்துக்கு இன்னும் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், இல்லைன்னா மாநில அரசாங்கம் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய திட்டங்கள் மக்களுக்கு கொடுக்கணும், விவசாயிகளுக்கு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும்னா முதல்ல நிலம் பண்படணும். நம்ம இப்போ நிறைய செயற்கை உரங்கள் தான் யூஸ் பண்ணி நிலத்தை ரொம்ப டாக்ஸிக் ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா? நச்சுத்தன்மையை அதிகமாக்கியிருக்கு. அப்போ ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நம்ம முடிவெடுக்கிறோம்னா அந்த டயத்தில் ஒரு நிலத்தை பண்படுத்துறதுக்கு மினிமம், அதாவது குறைஞ்சபட்சம் 3 வருஷமாவது அந்த நிலத்தை நம்ம பண்படுத்தினா தான் நம்மளால் இயற்கை விவசாயம் முழுமையாக பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த வருஷம் இயற்கை விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நெல் அறுவடை பண்ணுறது இப்போ நார்மலாக நீங்கள் செயற்கை விவசாயம் பண்ணதில் ஒரு ஏக்கருக்கு ஒரு 40 மூடை வருதுன்னே வச்சுக்கோங்களேன், 35லேருந்து 40. இதுவே நீ இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களால் அந்த அளவுக்கு நெல் மகசூல் கிடைக்காது. முதல் விஷயம். அப்போ ஒரு நார்மலாக இப்போ பெரு விவசாயிகள்ன்றது பரவாயில்ல, இதுவே சிறு குறு விவசாயிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப அவங்களுக்கு பாதிக்கும். அப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயம் நிறைய ஊக்குவிக்கணும்னா அந்த அவங்க நிலத்தில் விளையிற நெல்லை இயற்கை முறையில் தான், இயற்கை விவசாயம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வேளாண்மை துறை மூலமாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அது நேரடியாக நம்மளுடைய அரசாங்கமே கொள்முதல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. கொள்முதல் பண்ணி நல்ல லாபத்தை
விவசாயிகளுக்கு கொடுத்தா கண்டிப்பாக வந்து இயற்கை விவசாயம் வந்து நல்லா வந்து பெரிய லெவலில் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு சில பெரிய விவசாயிகள் வந்து ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த 10 ஏக்கரில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 ஏக்கர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பாக வராது. ஏன்னா ஒரு முதல் வருஷம் ரொம்ப கம்மியாக வரும், 2வது வருஷம் கொஞ்சம் கூடுதல் வரும், 3வது வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. நல்ல ரைஸ் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, வாசமாக இருக்கும், நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. அதேமாதிரி நல்ல இந்த தன்மை இருக்கும் இல்லையா, நம்ம வந்து நல்லா சாதம் மீந்து போச்சுனாலும் தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா, இந்த பழைய இதெல்லாம் தண்ணி அந்த மாதிரிலாம் வந்து அதனுடைய தன்மை வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த அரசாங்கம் வந்து சிறு குறு விவசாயிகளில் கான்சன்ட்ரேட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை நல்லா மேம்படுத்தலாம். இன்னொன்று எதுக்கான இதை சொல்கிறேன்னா, இப்போ இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விவசாயியுமே சிறு குறு விவசாயியாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்துட்டு தன்னோட குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இயற்கை விவசாயத்துக்கு முழுசாக உடனே அவங்களால மாறவும் முடியாது. ஏன்னா வருமானம் பொருளாதாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, வீட்டில் அவ்வளோ தேவைகள் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் டக்குன்னு இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த வருஷம் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு லாஸ் வரும்போது அதை ஈடுகட்டணும்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு விவசாயி வந்து என்ன பண்ண முடியும், வேற எங்கிட்டேருந்து வருமானம் வந்தால் பரவாயில்ல, முழுக்க முழுக்க விவசாயம் மட்டுமே பண்ணுற ஒரு சிறு குறு விவசாயிக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது கஷ்டம். ஸோ அந்த டயத்தில் அதை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக அவங்க மேலே, அதாவது நம்ம அரசாங்கத்துக்கிட்ட போனால் நமக்கு நல்ல தேவையான அளவுக்கு லாபம் கிடைக்கும், நம்மளால் இயற்கை விவசாயம் நல்லா இன்னும் பண்ண முடியும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் இந்த சிறு குறு விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு முழுசாக அவங்களால மாற முடியும். இது ரொம்ப 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 முக்கியமானது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பொருளாதாரம் அடியாகும் போது அவங்களால அதை திரும்ப பண்ண முடியாது. அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் நெல் விளைவிக்கிறோமா, 3 மாதம் நெல் விளைவிக்கிறோமா, டக்குன்னு ஒரு அறுவடை பண்ணுறோமா, அடுத்து நமக்கு காசு பார்த்துட்டு அடுத்த ஒரு விவசாயம், இப்படி தான் அவங்களுடைய மனநிலைமை போகுமே ஒழிய இந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. ஸோ அவங்களோட பொருளாதாரம் தான் முக்கியமான ஒரு விஷயம். அடிப்படையே வந்து பொருளாதாரம் தாங்க. நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் ஒரு விவசாயம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்து இன்னும் நிறையா வந்து அவங்கள ஊக்குவிச்சாங்கன்னா மட்டும்தான் இதை பண்ண முடியும். இன்னொன்று என்னென்னா மதிப்பு கூட்டுதல். இப்போ நான் வந்து வேலை பார்க்கும்போது, வேளாண்மை துறையில் வேலை பார்க்கும்போது வேளாண் வணிக மற்றும் விற்பனை துறைன்னு ஒன்று இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மதிப்பு கூட்டுதலில் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நிறைய குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு வில்லேஜ்லேயுமே நிறைய விஷயங்கள் வந்து மதிப்பு கூட்டுதல் மட்டும் இல்லை, ஒரு பொதுவாக வந்து டிராக்டர் வாங்கி அதை வந்து ப்ளவிங்லேருந்து அது மாதிரி ஹார்வெஸ்டிங் மிஷின் இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரிலாம் மானியத்தில் கொடுத்து அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விவசாயிகளுக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும். இப்போ ஒரு 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 விவசாய ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா, அந்த கிராமத்தில் இத்தனை விவசாயி சேர்ந்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழுவில் உள்ளவங்க தலைவர், பொருளாளர், செயலாளருக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும். அந்த மாதிரி நான் கண்கூட பார்த்த வரைக்குமே வந்து நிறைய வில்லேஜில் வந்து ஒற்றுமை இல்லாமல் இந்த ஸ்கீமால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, நல்ல திட்டம், ஆனால் வந்து மக்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை கிடையாது. நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், அந்த மாதிரி இருந்தானாலே நம்மளால் வந்து முன்னேறவே முடியாது. இல்லை நமக்கு தனிப்பட்ட விஷயத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து நிறையா நம்மளால் பண்ண முடியும்னா நம்ம கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு அரசாங்கத்தில் ஒரு திட்டம் கொண்டு வராங்க, நல்ல திட்டமாக இருக்கும்போது அதுக்கு நம்மளோட ஒத்துழைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கும் ஒரு முன்னேற்றம் கிடக்கும், அரசாங்கமும் அடுத்தடுத்து நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும். இதில் வந்து யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது, அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது, மக்களையும் இதில் வந்து நம்ம முன்னேற்றம் அப்படின்ற ஒரு என்னோட முன்னேற்றத்தை தாண்டி நம்ம முன்னேற்றம்னு சொல்லி ஒரு ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ஹார்வெஸ்டிங் மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க, அறுவடை மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க, இல்லை ப்ளவிங்க்கு ஒரு டிராக்டர் வாங்கி இது பண்ணுறாங்க, இல்லை மதிப்பு கூட்டுதலுக்கு தேவையான ஒரு மிஷினரி வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் உள்ள அந்த குழுக்களில் ஒரு 10-20 பேர் 10 பேர் மினிமம் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேரில் ஒரு தலைவர், பொருளாளர், செயலாளர் இருப்பாங்க. அதை தாண்டி மிச்சவங்களாம் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்களாம் ஒரு தீர்மானம் போட்டு இவங்களை தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்து நேர்மையான முறையில் செயல்படுத்தினா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும், வெற்றி அடைய முடியும்.
பட்டு மக்களுக்குள்ளே அந்த ஒற்றுமை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் உண்மையிலே நல்ல திட்டங்களை கொண்டு அது வேளாண்மை துறை மூலமாகவே நல்ல விதமாக செயல்படுத்தி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினா மட்டும்தான் முழுமையான இயற்கை விவசாயத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, ஒரு மதிப்பு கூட்டுதல் பண்ணுறோம், இல்லை ஒரு குழுவை இது பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு மக்களாகிய விவசாயிகளாகிய உங்களுக்குள்ளே ஒற்றுமை இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் தான் இந்த விவசாயத்தினுடைய ஒரு முக்கியத்துவம். என்றைக்கு இருந்தாலும் விவசாயம் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. நமக்கு சாப்பிட்றதே பேசிக்கே நெல் தாங்க. அந்த நெல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அரசாங்கம் எப்படி செயல்படுத்துது, என்ன திட்டத்தை மக்களுக்கு நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேளாண்மை துறை மூலமாக செயல்படுத்தும் போது நல்ல விதமாக செயல்படுத்தினா கண்டிப்பாக விவசாயத்தை இயற்கை வழியில் கொண்டுட்டு வர முடியும். அதே மாதிரி மதிப்பு கூட்டுதலுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்து அதன் மூலமாக அரசு நேரடியாக ஈடுபட்டால் மட்டும்தான் இந்த எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ண முடியும். அதாவது அந்த அரசு கரெக்டாக செயல்படுது அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஒரு நெல்லை விளைவிக்கிற விவசாயிக்கு அந்த நெல்லினுடைய எவ்வளோ நம்ம செலவழிச்சிருக்கோன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அதை தாண்டி அந்த மக்களுக்கு கொள்முதல் மூலமாக நமக்கு நல்ல லாபம் இருக்குது. அது அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் பண்ணுது. முக்கியமாக இயற்கை விவசாயத்தை பண்ணுறவங்களுக்கு நேரடியாக கொள்முதல் பண்ணி நல்ல லாபத்தை கொடுக்குது. அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயற்கை விவசாயத்தில் நம்மளால் உறுதுணையாக நின்று செயல்பட முடியும். இல்லைண்டா விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, செயற்கை விவசாயத்தை தான். ஏன்னா அவங்களுக்கு பொருளாதாரம்னு ஒன்று இருக்குது. அந்த குடும்ப பொருளாதாரத்தை அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்காங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு அரசாங்கம் உறுதுணையாக இருந்து மக்களுக்கு அரசாங்கத்து மேலே உண்மையிலே நம்பிக்கை உண்மையிலே அரசாங்கம் நல்ல நேரடியாக கொள்முதல் பண்ணி நல்ல லாபத்தை கொடுத்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் விவசாயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த காயினோட இதுக்கு வருவோம். இது ஒரு காப்பர் நிக்கல் காயின், ₹1 காயின். இதில் என்னென்னா 3 மின்ட் இருக்கும். அதாவது ஹைதராபாத், கல்கட்டா அண்டு மும்பை. இதில் மும்பையும் ஹைதராபாத்தும் கொஞ்சம் ஸ்கேர் காயின். இதே இது நம்மளுடைய கல்கட்டா மின்ட் மும்பை ஹைதராபாத் ஸ்கேரு, கல்கட்டா ரேர். சரிங்களா? இதை விட நிறைய காயின்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் ஒரே ஒரு கல்கட்டா மின்ட் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு நான் 2025 புக்கை காமிக்கிறேன். உங்களுக்கு அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மால் ஃபார்மர்ஸ். இது ஒரு FAO சீரீஸ் காயின் 1987. இதில் பார்த்தீங்கன்னா 3 மின்ட்லேயுமே பாம்பே ஹைதராபாத் ஸ்கேரு. UNC கண்டிஷனில் ஹைதராபாத் ₹300, பாம்பே ₹200. இதே XF கண்டிஷனில் ஹைதராபாத் ₹100, பாம்பே ₹70. இதே கல்கட்டா மின்ட்டை பார்த்தீங்களா, ரேர் கேட்டகிரியில் ₹1000 UNC கண்டிஷனில். XF கண்டிஷனில் ₹150. இந்த ₹150 ரேட்டு கூட தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரேட் கூட தான் இருக்குது. சரிங்களா? ஸோ விவசாயம்ன்றது முதுகெலும்பு இருந்தால் மட்டும் போதாது, நம்ம சொல்கிறது மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரசாங்கத்துக்கு நிறைய வலியுறுத்தல்கள் நிறைய செய்யணும். அதோடு விவசாயத்தை பேணி காக்கும் போது அது அரிசி, சாதம், எந்த பொருளாக இருந்தாலும், காய்கறியாக இருந்தாலும், அரிசியாக இருந்தாலும், சாதம், எதையுமே முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க அவங்களோட உழைப்பு இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ஒரு தண்ணீரை எப்படி சொல்கிறது, அதனுடைய இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதாவது காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் வயலுக்கு போயிட்டு அவங்க 1 மணிக்கு அந்த மாதிரி தான் வருவாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, சேத்துல இறங்கினா தான் நமக்கு சோறு. சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த சாதத்தை நம்ம என்றைக்குமே வீணாக்கக்கூடாது. சாதம் மட்டும் இல்லை, காய்கறியாக இருக்கட்டும், எந்த ஒரு விவசாயம் அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஒரு பூமி தாயை இது பண்ணி தான் நம்ம வாழ்கிறோம். அப்படிங்கும் போது விவசாயன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்களுக்குமே அதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி எந்த பொருளையுமே முடிஞ்ச அளவுக்கு வீணாக்காமல் இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்துங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் இது பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
you.